இதுக்குதான் பொறுப்பெல்லாம் உன்கிட்ட ஒப்படைச்சனா? நீங்க எதுக்கு கோவப்படுறீங்கன்னு எனக்கு தெரியல. நான் என்ன பண்ணேன்? டேய், முதல்ல அங்க பாரு. ஐயோ அம்மா, என்னம்மா இது? யாருமா இப்படி பண்ணுது? நான் வைக்க சொன்ன பேனர் இது கிடையாது. டேய், நீ தானே எல்லா வேலையும் எடுத்து செஞ்ச. இப்போ வந்து யார் செஞ்சாங்கன்னு எங்க கிட்ட கேள்வி கேட்கிற? என்ன பங்காளி, ஏதோ மண்டபம் பார்க்க போறேன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. நீ என்னடானா ஏதோ பார்ட்டி ஆள் கூட்டிட்டு வந்த மாதிரி இருக்கு. சின்னதா அது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் போல இருக்கு. ஏமா அதெல்லாம் இவர் வாங்க மாட்டாரு. எனக்கு புரிஞ்சு போச்சு மாமா. இது எல்லாமே அந்த வேலனோட வேலை தான். கண்டிப்பா அவன் தான் இதெல்லாம் பண்ணிருப்பான். ஏண்டா, அவன் தான் பண்ணிருப்பான்னு நீ எப்படி சொல்ற? ஒன்ன மீறி அவன் எப்படி செஞ்சிருக்க முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியலமா. ஆனா கண்டிப்பா இதெல்லாம் அவனோட வேலையா தான் இருக்கும். அக்கா, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. போன் பண்ணி அவனை உடனே இங்க வர சொல்ல. இந்த வேலையை யார் செஞ்சாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு ஆகணும். இப்போ இல்லைன்னா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. நீ இப்படி வீம்பு பிடிச்சுக்கிட்டு இருக்க? வா, ஒரு நட போயிட்டு வந்துருவோம். இங்க பாருங்க, நீங்க போறதா இருந்தா போயிட்டு வாங்க சொல்லிட்டேன். சும்மா எங்களெல்லாம் தொந்தரவு பண்ணிட்டு இருக்காதீங்க. எனக்கு அங்கெல்லாம் வர்றதுக்கு இஷ்டம் இல்லைங்க. அத்த, என்னத்த அமைச்சரோட பிறந்தநாள் விழாக்கு கிளம்பிட்டீங்க போலயே. என்னைய பார்த்தா ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி இருக்கிற மாதிரி தெரியுதா உனக்கு? ஐயோ இல்லத்த, மாமா கிளம்பி இருக்கிறத பார்த்து நீங்களும் கிளம்பி இருக்கீங்களோன்னு தப்பா நினைச்சிட்டேன். சாரி. நல்லா நினைச்சப்போ. ஐயோ சரித்த, அதெல்லாம் விடுங்க. ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். என்ன விஷயம்? அது வள்ளியும் உங்க புள்ளையும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். வள்ளிக்கு உங்க புள்ள மேல இருக்கிற கோவம் எல்லாம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்ன ரேணு சொல்ற? நெசமாவா? எதை வச்சு அப்படி சொல்ற? இல்லத்த, அவங்க இங்க வந்திருந்தப்போ நான் கவனிச்சேன். வள்ளி முகத்துல பழைய கோவம்லாம் எதுவுமே இல்லத்த. ஒரு சந்தோஷம் தெரிஞ்சது. அது மட்டும் இல்ல, நீ வேலனை விட்டு கொடுத்தாதான் கார்த்திக்கும் ஆனந்திக்கும் கல்யாணம் நடக்கும்னு சொன்னதுக்கு அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாத்த. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? ஏமா நீ இப்ப எதுக்கு இதெல்லாம் வந்து இவகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க? மாமா, காரணம் இருக்கு. சொந்த தங்கச்சியோட வாழ்க்கை போச்சு நம்பி மனமேட வரைக்கும் வந்த என்னோட வாழ்க்கையும் போச்சு. ஆனா அவங்க எந்த கவலையும் இல்லாம எவ்வளவு சுயநலமா இருக்காங்க. அந்த விஷயம் அத்தைக்கு தெரியணும்ல, அதுக்காக தான் நான் சொன்னேனே. அம்மா அம்மா, சரிம்மா சரிம்மா, நீ சொன்ன வரைக்கும் போதும். இப்ப நீ கிளம்புமா. ஏங்க, இப்ப எதுக்கு அந்த பிள்ளைய துரத்துறதுலே குறியா இருக்கீங்க?
அவ சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கத்தானே செய்யுது. 2 பொண்ணுங்களோட வாழ்க்கையை கெடுத்துட்டுமேனு கொஞ்சமாச்சும் அவ மனசாச்சு உறுத்த வேணா? அட நீங்க வேறத்த மனசாட்சின்னு ஒண்ணு இருந்திருந்தா அவங்க ஏன் அமைச்சருக்கு 60ஆம் கல்யாணம் எல்லாம் நடத்தி வைக்க போறாங்க? 60ஆம் கல்யாணமா? என்ன சொல்ற ரேணுகா? ஓ, உங்களுக்கு விஷயமே தெரியாதாத்த? அமைச்சரோட பிறந்தநாள் ஃபங்க்ஷனையும் சேர்த்து அவருக்கும் அந்த ஜானகிக்கும் 60ஆம் கல்யாணம் வரை பண்ணி வைக்க போறாங்க. அத நடத்தி வைக்க போறதே உங்க புள்ளதான். என்ன ரேணு சொல்ற?